2019ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தியமையினூடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நபர் ஒருவரினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் கடத்தலினூடாக ஈட்டப்பட்ட பணத்தின் மூலம் 2 மாடி வீடு, 5 கடைகளுக்கான அறைகளுடன் கூடிய வீடு, கார், 360 பவுண்ட் தங்க நகை உள்ளிட்ட சொத்துக்கள் சேர்க்கப்பட்டமை தொடர்பிலேயே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் குறித்த 2 மாடி வீடு, கார் தொடர்பில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவற்றின் பயன்பாடு மீது தடை உத்தரவை பெற்றுக்கொண்டு அதனை நீடிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். தங்க நகைகள் தொடர்பிலான விசாரணைகளின் போது அவை சந்தேக நபரின் மனைவியின் தாயாரினால் பல நிறுவனங்களில் அடகு வைக்கப்பட்டு பின்னர் மீட்கப்பட்டு மன்னாரில் உள்ள பல நிலையங்களில் அவை விற்பனை செய்யப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரினால் சட்டவிரோத செயலினூடாக பெறப்பட்ட தங்க நகைகள் என அறிந்து கொண்டே அவற்றை அடகு வைத்தமை, விற்பனை செய்தமையினூடாக நிதி தூய்தாக்கல் தடை சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளதாக தெரிவித்து சந்தேக நபரின் மனைவியின் தாயார் மன்னாரில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். அதே பகுதியைச் சேர்ந்த 66 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபர் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த வழக்கு மே மாதம் 27ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.